நித்யானந்தம், சமீபத்திய நகர்வுகள் பாஜகவுக்கு சந்தோஷத்தை தர மாதிரி இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? பாஜகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழல் ஒரு 2-3 மாதத்துக்குள்ள உருவாகி அப்படி நகர்ந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதா? எப்படி புரிஞ்சுக்கிறது? புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஸ்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது, கூட்டணி ஆட்சியாக. தேர்தலிலே எப்படி வெல்ல வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர்களாக நம்முடைய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆர்கே சொன்னதை சொல்றீங்களா? நான் சொல்றேன், என்னோட கருத்து. அவர் வேறொரு கோணத்தில் சொன்னார். தென் மாநிலங்களில் அவங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்காங்க. வட மாநிலங்களை பொறுத்தவரை அவர்கள் எப்படி வாக்குகள் பெற வேண்டும் என்ற கலையை கற்றவர்கள் தான். இந்த எதிர்ப்பு அதிருப்தி எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இந்த 1.5 ஆண்டு விவசாயிகள் போராட்டத்தையே மீறி வெற்றி பெற்றவர்கள் தான். அதனால் இது எதிர்ப்புன்றது மாணவர்களை கையாள்வது, மாணவர்கள் செய்வது நல்ல காரியம். மாணவர்கள் பள்ளிகளெல்லாம் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்று கேட்பது என்பது ஒரு வரவேற்க தகுந்த ஒன்று. இதைத்தான் RSS செய்து கொண்டிருந்தது. ஆனால் அதிகாரம் இல்லாத காரணத்தினால், அவர்களுக்கு அந்த பள்ளிகளில் எல்லாம் செல்ல முடியாத காரணத்தினால் அதை சாக்கா அளவில் வைத்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த இளைஞர்களையெல்லாம் நிச்சயமாக RSS தொடர்பு கொண்டு இந்த இளைஞர்களை பாராட்டி, இதே இளைஞர்கள் இப்படிப்பட்ட முன்னேற்றம் வேண்டும் என்று சொன்னால் மோடி போன்ற சுத்தமான கரமுடைய, குடும்பமே இல்லாத, தேசத்தையே தன்னுடைய குடும்பமாக இருக்கின்ற ஒருவர் தான் பிரதமராக இருக்க வேண்டும் என்ற மனநிலையை உருவாக்குவார்கள். இந்த அதிருப்தி இளைஞர்களையே மாற்ற முடியும். உறுதியாக மாற்ற முடியுமில்ல. கண்டிப்பா செய்வாங்க. அந்த கலையை நன்கு கற்றவர்கள் தான். ஆனா இப்போ தற்சமயம் பார்க்கிறப்ப மோடி, அமித்ஷா அவர்கள் ஒரு சின்ன நெருக்கடி, ஒரு பேக் ஃபுட் பின்னாடி போற மாதிரி எல்லாம் உங்களுக்கு தெரியலையா? அது நாடாளுமன்றமா RSS பங்கும் இருக்கு. அவங்க தேர்தல் வரை என்ன செய்ய போகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள். இவர்கள் நெருக்கடியிலேயே இருக்கட்டும் என்று சொல்வார்கள். அது என்ன காரணம்? அது கடந்த தேர்தலே பார்த்தோமே, நம்ம RSS இவர்களை கவிழ்த்து விட்டுவிடும்லாம் பேசினாங்களே. ஆமா. அதனால அது எப்பவுமே அவங்க அப்படி பேச விடுவாங்க, குடிக்குள்ளே வச்சுக்கிறதா? ஆமா. அதனால இவர்கள் எந்த அளவிற்கு அச்சப்படுகிறார்களோ அந்த அச்சத்தை ஊக்குவித்து விடுவார்கள். அதனால்தான் மோடியை போன்றவர்கள், அமித்ஷா போன்றவர்கள், அமித்ஷா இங்கே தமிழகத்திலே ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டார்கள். கேரளத்திலே இல்லை. ஆக தென் மாநிலங்களிலே, வட மாநிலங்களில் எங்கேனும் ஒரு சறுக்கல் ஏற்பட்டால் கொஞ்சம் அந்த சறுக்கலை சரி செய்வதற்கு தென் மாநிலங்கள் அவர்களுக்கு துணை நிற்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இந்த வட மாநிலத்தில் நீங்கள் சொன்ன நிறைய கலைகள் எல்லாமே சப்ஜெக்டிவ் தான். நான் முடிந்த முடிவாக சொல்லலை, விமர்சனமாக சொல்றது. இப்போ மதம் சார்ந்தோ சாதி சார்ந்தோ எடுத்தாங்கன்னா, இப்போ ஆர்கே அவர்கள் சொல்றது, இன்னைக்கு ஒரு புதிய தலைமுறை வந்துருச்சு, அவங்க வளர்ச்சி சார்ந்து வந்துட்டாங்க, அது பாஜகவுக்கு நெருக்கடியா, டெல்லி அரசியலே திசை மாறிடுச்சுன்னா நீங்க நம்பலையா? அப்படி ஏத்துக்கலையா? அது உண்மை வெளியே வந்துடும். பாஜக மதத்தை நம்பி இருக்கிறது என்று இதுவரை சொன்னவர்கள் எல்லாம் பொய்யர்கள் என்பதை நிரூபிக்க, வளர்ச்சிக்காக மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று இளைஞர்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இதுவரை பாரதிய ஜனதாவை விமர்சித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இப்போ வட மாவட்டத்திலையும் பாஜகவுக்கு பெரிய கெயின் தான் கிடைக்குங்களா? நிச்சயமாக. அவ்வளவு எளிதானது என்று நான் சொல்ல மாட்டேன். உறுதியாக வெல்லுவதற்கான பல காரணங்கள் அவர்களுக்கு இருக்கின்றன. இந்த எலெக்ஷன் டஃப்பாக தான் இருக்கும். எந்த தேர்தலுமே உங்களுக்கு அவர் 3 முறை முதலமைச்சராகிவிட்டார், பிரதமராகிவிட்டார். அப்போது அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எல்லா காலத்திலையும் எல்லாருக்கும் இருக்கும். குஜராத்தில் கூட இருந்திருக்கணும், ஆனாலும் வெற்றி பெற்றார். இங்கேயும் வெற்றி பெறுவார். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கொஞ்சம் குறையும் போது கொஞ்சம் சீட்டு குறையத்தான் செய்யும். அதனால தான் அந்த 3வது முறை கூட்டணியோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. இதே நிலை அடுத்த பாராளுமன்ற தேர்தல் 29 வருமானால் தென் மாநிலங்கள் அதை சரி கட்ட வேண்டும். ராகுலோட எழுச்சி எப்படி பாக்குறீங்க? அது ஒரு பொருட்டே இல்லை. பொருட்டே இல்லையா? அது ஒரு பொருட்டே இல்லை. அதெல்லாம் யார் அவர்கள் என்ன என்பதை எல்லாம் தேடி கண்டுபிடித்து எடுத்து விட்டார்கள். யார் சோசியல் மீடியாவில் ராகுலோட பேச்சு பெருசா வைரலா போகுது. அது போகுங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரும் அண்ணா ஹசாரேயோட அமர்ந்து 3 முறை முதலமைச்சராகக்கூடிய அளவுக்கு இளைஞர்கள் எழுச்சி கேட்டார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு முன்னாள் அவர் மீது வழக்குகளோ மற்றதோ நாம் எதையுமே சொல்லிவிட முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த போராட்டத்தை அறிவித்தவர்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்று சொல்லக்கூடியவர்கள்,
அவர்களுக்கு பின்னாலே, முக்கியமானவர்களுக்கு பின்னாலே பல வழக்குகள், போஸ்கோ வழக்கு உள்பட இருந்து கொண்டிருக்கிறது. பட்டியல் போட்டு இருக்கிறார்கள். இவையெல்லாம் ஆதாரபூர்வமானவை, அதெல்லாம் இருக்கிறது, ஆவணமாக இருக்கிறது. எனவே அது மக்களிடத்தில் இவ்வளவு பேசுகிறீர்கள். இப்பொழுதே மாணவர்கள் காக்ரோச்சில் இருந்து விலகித்தான் இருக்கிறார்கள். நாங்கள் வந்தது இல்ல, நீங்க சொல்றீங்க. ஆனா ஆர்கே சொல்றது அது வட மாநிலங்கள்ல காட்டுத்தீ மாதிரி பரவுதுன்றாரு. ராஜஸ்தான், குஜராத். நீங்க அது டெல்லியில மட்டும் நடந்த மாதிரி இல்லையே, அது பரவி எல்லாம் சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறாங்க. எல்லாம் ஒருத்தர் ரிப்போர்ட்டரா. இன்னும் ஆர்கே சொன்ன இடம்ன்றது அதிகாரத்துக்கு எதிராக ஒரு தலைமுறை உருவாயிட்டு வந்துருச்சு அப்படின்றார். அது காங்கிரஸ் ஆட்சியா இருக்கலாம், பாஜக ஆட்சியா இருக்கலாம். அப்படி ஒண்ணு உருவானதுன்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? உண்டு, அதிகாரத்துக்கு எதிராக தான் வரும். அப்ப என்ன அதிகாரங்கிறது? என்ன கட்சியா? மேலே அமர்ந்திருக்கக்கூடியவனை மாற்ற வேண்டி வரும், ஒரு இளைஞனை போட வேண்டி வரும், அவ்வளவுதானே. ஏன் ஏத்துக்க மாட்டாங்க? திரு ஆர்கே, ஆளை மாத்துனா கொதிக்கிறது தானே அடங்கிரும். ரொம்ப மீனிங்ஃபுல்லானது. உங்களுக்கு என்ன அந்த தாட் வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் அதுல பிரச்சனை என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா, மோதியை தாண்டி இன்னொரு லீடர் கிடையாது, அரசியலும் கிடையாது, பாஜகவும் கிடையாது. மோடி அளவுக்கு வந்து மக்களை கவரக்கூடிய இன்னொரு தலைவர் இந்தியாவில் கிடையாது என்பதுதான் உண்மை நிலை. அப்ப நீங்க எப்படி, நீங்க அவர் முகம்தான் அந்த அவசியம் இருந்தால் நான் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டா. ஆமா, அந்த அவசியம் இல்லைன்னு ஆர்கேயே சொல்றாரு. இல்ல இல்ல வேற வழி இல்லங்கறான், வேற ஆப்ஷன் இல்ல. இல்ல அப்படியெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. மோடியை யார் கற்பனை பண்ணாங்க? அத்வானி தான் நினைச்சாங்க. இல்ல சார், பேசலாம்.